வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். தல பொங்கல் 2025 பாத்தீங்கன்னா கடவுளே அஜித்தே தான். ஏன்னா இங்க கொண்டாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் ஓப்பனிங். தமிழ் சினிமால கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான். அது வந்து பாத்தீங்கன்னா தல அஜித்குமாருக்கு மட்டும்தான் வந்து அந்த கிங் ஆஃப் ஓப்பனிங்கிறது வந்து பொருத்தமா இருக்கும். ஏன்னா அவங்க ரசிகர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு முன்னாடி குமிஞ்சு கிடப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த ஓப்பனிங் டேவை வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா எந்த ஹீரோக்கும் மிக பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் ஓப்பனிங் கொடுக்குற ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாலேயே மிகப்பெரிய கிங் ஆஃப் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா தல அஜித்குமார் அவர்களுக்கு தான். அது வந்து வரலாறு வந்து பல விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து முன்னுதாரணம் வந்து பல விஷயங்கள் இருக்கு. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வெயிட் பண்ணி கடவுளே அஜித்தேன்னு ஒரு கோஷத்தெல்லாம் எழுப்பி விடாமுயற்சி கிட்ட இருந்து அப்டேட் வாங்குறதுக்குள்ள போராடி பல விஷயங்களை கடந்து இப்போ வந்து விடாமுயற்சி வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சோலோவா ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் பூரா வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதியே வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆக போகுது. தல ரசிகர்கள் வந்து கொண்டாடுறதுக்கு பல விதமான கொண்டாட்டங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் பொறுமைக்கு அப்புறம் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் தான் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான நாளா மாறப்போகுது. அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தல ரசிகர்களுக்கு தல தரிசனம் கிடைக்க போகுது. அவங்க தான் கொண்டாட போறாங்க. தலைவர் தான் உண்மையாலுமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரசிகர்களை வந்து கொண்டவர் வந்து அஜித்குமார் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றமே வேண்டான்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம், என் ரசிகர்களுக்கு நான் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, என் படம் பிடிச்சா என் படத்தை பாருங்க, இல்லைன்னா வேண்டாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரோட 50வது படத்துல அவரோட ரசிகர் மன்றத்தை வந்து கிளைச்சாரு. அவர் கிளைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரு ரசிகர் மன்றம் இருக்கும் போது அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், அவருக்கு இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இன்னைக்கு 100 மடங்கு அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம். அதுக்குதான் வந்து உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேங்கிற கோஷம். பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. விடாமுயற்சி படம் எப்படி இருக்குங்கிறத பத்திலாம் அஜித் ஃபேன்ஸ்க்கு அஜித் ரசிகர்களுக்கு கவலையே இல்லைங்க. படம் எப்படி வேணா இருக்கட்டுங்க, அங்க வந்து ஸ்கிரீன்ல அஜித்குமார் அவர்கள் வராரு, எங்க அவரை பார்க்கணும், அவரை பார்த்து நாங்க செலிப்ரேட் பண்ணணும். இதுதான் எங்களுடைய ஆசை. படம் எப்படி இருக்குங்கிறது அதுக்கப்புறம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அஜித்குமார் அவர்களை அந்த ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக அவங்க வந்து ஒரு தவம் இருக்காங்க. அந்த தவம் எல்லாமே இப்ப கலைய போகுது. ஜனவரி 9 வந்து கன்ஃபார்மா வரப்போறாங்க. மிகப்பெரிய திருவிழாவா மாத்த போறாங்க தல ரசிகர்கள். அது எப்படி என்ன கொண்டாட போறாங்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை இதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல் வளர்ச்சி அடையும். நம்ம சேனல் வளர்ச்சி அடைஞ்சாதான் இன்னும் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். மற்ற சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.